இப்போ ரீசெண்ட் டைம்ல சோலோ லெவலிங் சீசன் 2 ஓட பாப்புலாரிட்டி பீக்ல இருக்குன்னு சொல்லலாம். இந்த சீசன்ல ஜிஜோ ஐலாண்ட் வரையும் அடாப்ட் பண்ண போறதா ஃபேன்ஸ் பேசிக்கிறாங்க. மக்கள் அவ்வளவு ஹைப் வைக்கிற ஜிஜோ ஐலாண்ட் ஆர்க்கு ஹண்ட்ரட் சென்டரோட கிமேரண்ட் ஆர்க்கோட ஒரு காப்பின்னு சொன்னா மக்கள் என்ன ஏறி மிதிப்பாங்க. ஸோ இதை இன்ஸ்பயர் பண்ணிருக்காங்கன்னு நான் சொல்லிடுறேன். ஹண்ட்ரட் சென்டர்லயுமே மெரியம்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் இருப்பான். நம்ம பீரோ எப்படி பிறந்ததுலேருந்தே ஸ்ட்ராங்கோ அதே மாதிரி மெரியமும் அவங்க பிறந்ததுலேருந்தே அவன் தான் ஸ்ட்ராங். அதே மாதிரி அவனோட எல்லா பேட்டிலையுமே அவன் க்ரோ ஆகிட்டே இருப்பான். சேம் பீரோவும் அதே மாதிரி தான் க்ரோ ஆகிட்டு இருப்பான். இப்படி சோலோ லெவலிங்ல அந்த டஞ்சன் பிரேக் ஆகிறதுக்கு ரெடியாக இருக்கும். அதே மாதிரி ஹண்ட்ரட் சென்டர்லையுமே அந்த ஆண்ட் ஆர்மி வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். இந்த ஹண்ட்ரட் சென்டருக்கும் சோலோ லெவலிங்கும் இருக்க பெரிய டிஃபரன்ஸ் என்னன்னா, சோலோ லெவலிங்கான எம்சி டூ ஸ்ட்ராங். ஆனால் அதே ஹண்ட்ரட் சென்டரில் பார்த்தோன்னா ஸ்டோரி டெப்த்தாக போயிருக்கும். எம்சி வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்க மாட்டான். அந்த வேர்ல்டு டாப் ஹண்டர் தன்னோட லைஃபை சாக்ரிஃபைஸ் பண்ணி அந்த மெரியம் என்ற கிங் வந்து தோக்கடிச்சிருப்பான். சோலோ லெவலிங்கோட ஸ்டோரி எப்பவுமே ஜின்வோவை சரௌண்ட் பண்ணியே போகும். பட் ஹண்ட்ரட் சென்டர் அப்படி கிடையாது. இந்த ஸ்டோரியோட டெப்த்தையும் அந்த கேரக்டரோட டெப்த்தையும் ரொம்ப நல்லாவே காமிச்சிருப்பாங்க. ஸோ இதுவரையும் நீங்கள் ஹண்ட்ரட் சென்டருங்கிற அனிமே பார்த்ததே இல்லைனா முதல்ல அதை போய் செக் பண்ணி பாருங்க. ஏன்னா அது ஒரு மாஸ்டர் பீஸ் அனிமே சொல்லலாம். ஸோ இப்போ நான் சொன்ன ஃபேக்ட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. அதே மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ உங்களை சந்திக்கிறேன். Until then,